வணக்கம். பார்ட் 2, அதாவது சட்டையினோட மீதி பகுதியை நம்ம பார்க்குறோம். சட்டையோட ஃப்ரண்ட் பகுதியை நல்லா எடுத்து வச்சுட்டு சட்டையில் வைக்க மாட்டி துணியில் ஒரு தடவை தேய்ச்சிட்டு சட்டையோட முன்பக்கத்தில் கைப்பகுதி அக்கல் பகுதி எல்லாமே நல்லா தெளிய வச்சு ஒவ்வொரு பட்டனுக்கு உள் பகுதியிலையும் விட்டு நல்லா தேய்ங்க. பொதுவாகவே அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கூம்பு பகுதியில் தான் ஹீட்டு கொஞ்சம் நிற்கும். பின்பகுதியில் ஹீட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை வச்சு ஷர்ட்டில் கொண்டு அயன் பாக்ஸை வைக்கும்போது சப்புன்னு பிடிச்சிரும், சிந்தட்டிக் அதிகமாக இருந்ததுன்னா. அதனால் பெட்ஷீட்டில் ஒரு தடவை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஷர்ட்டில் வைங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிலர் தண்ணிலாம் தெளித்து அயன் பண்ணுவாங்க. தண்ணி தெளிக்கும்போது அது எவாப்ரேட் ஆகும்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல், ஒரு 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 வாடை இருக்கும். அது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம விருப்பம் தான். தண்ணி தெளித்து அயன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா துணியோட ஃப்ரெஷ்னஸ், அதாவது துணியோட நூல் தன்மை நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணி ஈரத்தை உறிஞ்சி அது அந்த ஈரத்தை அதுக்குள்ளே வச்சுருக்கோம். அயன் பண்ணும்போது அந்த முருகின நூல் அது ரிலீஃப் ஆகி நார்மல் அந்த சுருக்கு இல்லாமல் கிடைக்கும். இதுதான் அயனிங்கோட மெத்தடு. தண்ணி தெளித்து பண்ணால் மெட்டீரியலோட உழைப்பு நல்லாயிருக்கும், ட்ரெஸ்ஸோட கலரும் நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் ஹீட்டில் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த முதுகு பகுதியை நம்ம பயன்படும் இல்லையா, முதுகு பகுதி இப்போ 2 பகுதியை நம்ம வீடியோவில் பார்த்தோம். அதை 2 பார்ட்டாக ஒரு பகுதியாகவும் அந்த பக்கம் ஒரு பகுதியாகவும் பிரித்து பண்ணலாம். அதே ரொம்ப சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, நம்மளால் பண்ண முடியலன்னா 3 பகுதியாக கூட பிரித்து பண்ணலாம். அப்போ முதுகு பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு வீடியோவில் பார்த்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஷர்ட்டோட அந்த பக்கத்தில் பாக்கெட் பகுதி அது மாதிரில பட்டியெல்லாம் நல்லா தேய்ங்க. அப்புறம் இப்போ பொதுவாகவே சட்டையை கீழேருந்து மேலே பக்கம் தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வசதியாக இருக்கும். சுருக்கு இருக்கலாம் போகும், நல்லா நீட்டாக இருக்கும். சட்டை கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா நீட்டாக தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு அயன் பண்ணுங்க. காலரை மடக்கி விட்டு நல்லா நீட்டாக பட்டன் போடுங்க. பட்டன் போட்டுட்டு ஹேங்கரில் தொங்க விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து எடுத்து போடுங்க. அந்த ஹீட் நம்ம உடம்புல இதாகாது. உடம்புல உள்ள அந்த ஈரப்பதத்தெல்லாம் அது எடுக்காது. ஹீட்டோட போட்டிங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேங்கரில் தொங்க போட்டு நீட்டாக அயன் பண்ணுங்கள். இப்போ தேய்ச்ச ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக காலருக்கு லேசாக மடக்கி விட்டு லைட்டாக ஒரு அயன் தேவைப்படாது, வேணுங்கிற பண்ணிக்கலாம். நீட்டாக தொங்க விட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். நன்றி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஷர்ட்டையை டெய்லி நீங்கள் அழகாக தேய்ச்சி போடலாம். அதிகபட்சம் நம்ம எப்படி தேய்ச்சாலும் ஒரு 5 நிமிஷத்தில் அழகாக தேய்ச்சி எடுத்து அழகாக போடலாம். நன்றி மக்களே, இதை அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.